மதுரை வக்பு வாரிய கல்லூரியில் உதவி பேராசிரியர் நியமன முறைகேட்டு தொடர்பான புகாரில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வக்பு வாரிய கல்லூரியில் உதவி பேராசிரியர் நியமனத்தில் அமைச்சர் நீலோஃபர் கபில் மீது புகார் கூறப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான மேலதிக விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், நீங்க தொடரலாம். பாலவேல், அதாவது மதுரை கேக்கு நகரில் வக்பு வாரிய கல்லூரி உள்ளது. இந்த கல்லூரியில் கடந்த 2017ஆம் ஆண்டு 30 உதவி பேராசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டது. இந்த உதவி பேராசிரியர்கள் நியமனத்திற்கு இஸ்லாமியர்களுக்கு 30 லட்சமும் பிற மதத்தினருக்கு 35 லட்சமும் லஞ்சமாக பெற்றதாகவும் இதற்கு உரிய ஆவணங்கள் உள்ளதாகவும் இந்த நியமனத்தில் பல்கலைக்கழக மானிய குழுவின் உரிய விதிமுறைகளை கடைபிடிக்காமல் உரிய தகுதி இல்லாத நபர்களை 30 லட்சம் முதல் 35 லட்சம் வரை ஊழல் பணமாக பெற்றுக்கொண்டு நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த பணம் வக்போடு கல்லூரி நிர்வாக குழு உறுப்பினர்கள், வக்பு வாரிய தலைவர் மற்றும் அமைச்சர் நீலோஃபர் கபில் ஆகியோருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. எனவே இது குறித்த இந்த முறைகேடு குறித்த உரிய ஆவணங்களையும் நாம் வழங்கியுள்ளேன். எனவே இது குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று மதுரையைச் சேர்ந்த சர்தார் பாஷா என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு இன்று நீதிபதி வேல்முருகன் முன் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், அப்பொழுது சிபிஐ தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், எங்களுக்கு இது குறித்த புகார் முன் அனுப்பப்பட்டது. அப்பொழுது இது மாநில நலன் சார்ந்தது என்பதால் இது குறித்து இந்த மாதிரி புகார் வந்துள்ளது குறித்து தலைமைச் செயலருக்கு நாங்கள் மனு அனுப்பியுள்ளோம் என்று கூறியிருந்தார். ஆனால் கடந்த 1.5 மாதங்களாக தமிழக அரசு தரப்பட்ட அந்த கடிதத்தின் மீது எந்தவித நடவடிக்கையும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நீதிபதி வேல்முருகன் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டார். மேலும் 6 மாத காலத்திற்குள் இந்த வழக்கு விசாரணை நடைபெற வேண்டும் என்றும் இதற்கு இந்த சிபிஐ விசாரணைக்கு தேவையான முழு ஒத்துழைப்பு மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை தமிழக அரசு செய்து தர வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். பாலவேல், மதுரை வக்பு வாரிய கல்லூரியில் உதவி பேராசிரியர் நியமன விவகாரத்தில் அமைச்சர் நீலோஃபர் கபில் மீது சர்தார் பாஷா என்பவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் புகார் கொடுத்து ஒரு வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். இந்நிலையில் இந்த புகார் தொடர்பாக சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கருணாகரன்.